வழங்குகிறார். இன்றைய நாள் இரண்டாம் வார்த்தை, தன்னோடு அறையப்பட்ட கள்ளனுக்கு அவன் யார் எப்படி அவன் எப்பேற்பட்டவன் என்றது கூட சொல்லாமல் அவன் ஆண்டவரை நோக்கி அழைக்கும்போது அவனை பார்த்து சொல்கிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லு. அந்த வேத வாக்கியம் லூக்கா எழுதின நற்செய்தியில் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் இருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இதில் நாம் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய உலக பிரகாரமான கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறார். என்று சொன்னால் ஒரு சமயம் சார்ந்தவருக்கோ இல்லை இப்போ குறிப்பிட்ட ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு இல்லை ராபோஜன் எடுத்தவர்களுக்கு இல்லை ஆலயத்துக்கு கடவுளை நோக்கி செல்றவங்களுக்கு தான் ஆண்டவர் சவி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்துட்டு சொன்னால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, அவன் அப்போ தான் அவன் அறையப்படுறான், ஆண்டவரே அப்போ தான் அவன் பார்க்குறான். அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குறான், ஆண்டவரே ராயத்து வரும்போது அடியை நினைச்சாருங்கன்னு சொல்லிட்டு அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னைக்கு என்னோட கூட பரதேசிப்பா. அதனால் இந்த வேத வாக்கியத்திலேருந்து நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த சமயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நாம் உண்மையாய் கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அப்படி தான் அழகாக சொல்கிறாரு. அவர் தான் ரட்சிப்பு. தாவீது ராஜா சொல்கிறாரு சங்கீதம் 27:1, கர்த்தரே என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார் சொல்லிட்டு சங்கீதம் 27:1 சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 4:12 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு வசனம், அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை தவிர வேறு ஒருவராலும் இந்த உலகத்தில் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. நம்ம அநேக ஆலயங்களுக்கு செல்லலாம், கோவில்களுக்கு செல்லலாம், இல்லை பரிகாரங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய அந்த ரத்தம் சிந்தப்படாமல், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படாமல் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. இன்றைக்கி உலக பிரகாரமாக அநேக காரியங்கள் உண்டு, நாம் கேள்விப்படலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். இல்லை, அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான். ஆனால் ஆண்டவரை நாம் உண்மையாக நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை ரட்சிக்கிறார். ஏன்னு சொன்னால் அழகாக சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் மட்டுமே அந்த ரட்சிப்பு உண்டு. லூக்கா 19:9-10 பார்த்தோன்னா அழகாக சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். நம்ம எதை இழந்துட்டோம்? கர்த்தருடைய மேன்மையை இழந்துட்டோம். அதை ரட்சிக்கவும் அதை மீட்டெடுக்கவும் நம்ம அவருக்குள்ளாக நம்மை அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய மகளாக நம்மை ஏற்றுக்கொள்ள தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். அவருடைய பிறப்பும் ஏழ்மையானது, அவருடைய இறப்பும் ஏழ்மையானது. இறந்த பிற்பாடு உயிர்த்தெழுதல் அதை விட மகிமையானது. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசிங்க, ரட்சிப்பு கர்த்தரால் மட்டுமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே கொடுக்க முடியும். மற்ற எங்கே போனாலும் அந்த பாவம் மன்னிப்பு பரிகாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம பண்ணிட்டு போய் கூட நம்மளுக்கு அதை பழிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி போங்க, ஆண்டவர் ரட்சிப்பை தந்து இன்றைக்கு நீங்கள் அவரோடு கூட பரதேசில் இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா.